தலைப்புச் செய்தி. பழனி கோவில் நில மோசடி வழக்கில் மேலும் ஒருவர் விரைவில் கைது செய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. செல்போன் எண் மூலமாக ஜெயபிரகாஷ் என்பவரை சிபிசிஐடி போலீசார் கண்டறிந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இன்று இரவுக்குள் ஜெயபிரகாஷ் கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேந்திரன். வணக்கம் ராஜேந்திரன், விவரம். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாண சுவாமிகளுக்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பான முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் இதுவரை நடந்த விசாரணை அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மோசடி அறக்கட்டளை நிர்வாகி முருகதாஸ், நிலத்தை வாங்கிய வெள்ளத்துறை, சேதுபதி உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இந்த இடத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து கொடுத்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் நேற்று சிபிசிஐடி போலீசாரால் கொடைக்கானல் வைத்து கைது செய்யப்பட்டார். தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வரும் 21ஆம் தேதி வரை அவர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த மோசடியில் தொடர்புடைய பத்திர எழுத்தர் என சொல்லப்படும் ஒட்டந்தத்தை சேர்ந்த ஜெயபிரகாஷ் டெல்லியில் தலைமறைவாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவரது முன்ஜாமீனானது சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையால் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவரை கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் டெல்லியிலிருந்து சென்னை வருவதாக சொன்ன ஜெயபிரகாஷ் தனது செல்போன் எண்ணை அணைத்து விட்டுவிட்டு தலைமறைவான சொல்லப்படுகிறது. ஆனால் செல்போன் எண்ணை மாற்றினாலும் அவரது செல்போனில் வேறு சிம் கார்டை பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து அந்த செல்போனின் IMEI நம்பரை கொண்டு சிபிசிஐடி போலீசார் அவரை நெருங்கியுள்ளதாக தற்போது சிபிசிஐடி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்று இரவுக்குள் ஜெயபிரகாஷ் கைது செய்யப்படுவார் எனவும் நாளை அல்லது நாளை மறுநாள் அதிகாலைக்குள் அவர் திண்டுக்கல் அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என சிபிசிஐடி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது வரை இந்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 6வது நபராக ஜெயபிரகாஷ் கைது செய்யப்பட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.